Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Nithya. Welcome back to my channel Nithya's Doodle Diary. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நாங்க எப்படி இங்க சார்ஜால தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கற ஒரு vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இது வந்து தீபாவளிக்கு ஒரு 2 days before வந்து எடுத்த வீடியோ. சரி ஸ்வீட்ஸ்லாம் வாங்க போலாம், மாலை இந்த தீபம்லாம் வாங்க போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இது போகிறதுக்கே மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பட்டாசு வாங்கணும். அதுக்காக தான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஷாப்ல பட்டாசு கிடைச்சதா இல்லையான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. எந்த ஷாப்பில் வந்து பட்டாசு இருக்குன்னு சொல்லி தெரியல. சரி ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் பெருமாள் பூ கடைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி போயிட்டோம். ஏன் பெருமாள் பூ கடைக்கு போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் நம்மளுக்கு கிடைக்கிற திங்ஸ் எல்லாமே அதே பிராண்டே வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையானது இருந்தனாலும் இங்கேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இங்கே வந்தது. இங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது. சரி ஓகே இங்கே தான் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா கிடைக்கும் அப்படிங்கும்போது இங்கே வந்து தான் ஆகணும். சரின்னு சொல்லி வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த தீபம்லாம் நிறையா இருந்தது, லைட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ரேட் எல்லாம் அதிகமாக தான் இருந்தது. பார்த்து செலக்டிவாக தான் எடுத்தேன். ஒரு 6 தீபம் இருக்க மாதிரி, அதுவே வந்து 10 grams போட்டிருந்தாங்க. சரின்னு அது ஒன்று மட்டும்தான் எடுத்தேன். லைட்டும் பார்த்தேன் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. சரி குமார் வந்து நான் டே டு டேல வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு லைட் மட்டும் எடுத்துகிட்டு அந்த தோரணம் மாதிரி பூ தொங்குறது கேட்டேன். நான் வந்து டே டு டே கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஒரு என்ன என் பேச்சு கேட்கல. இங்கே வந்து ஒரு மாலையே வந்து 20 grams போட்டிருந்தது. சரி அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டேன். டெமுவில் வந்து எப்படியும் வந்து ஒரு 20-30 gramsக்கு 6 மாலை இந்த மாதிரிலாம் செட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்க மாலை வந்து 20 gramsன்னு சொன்னாங்க. சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இந்த பக்கம் சைடு வந்தாச்சு. இங்கே என்ன ப்ளஸ்ன்னா நம்ம ஊரில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் ஓரளவுக்கு. இந்த பூஜை சாமானம் முதல் கொண்டு இந்த சங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இங்கே எல்லாமே வந்து கிடைக்கும். அதனால தான் இங்கே மெயினாக வருது. பூ இவ்வளோ வச்சுருந்தாங்க. குண்டுமல்லி தான் வாங்கலான்னு சொல்லி போனேன். குண்டுமல்லி வந்து கொஞ்சம் தண்ணி கோத்த மாதிரி இருந்தது. பூ இன்னும் நல்லா இல்லை. ஸோ அது வந்து வாங்கலை. சாமந்தி பூ மட்டும் வாங்கிட்டு தமிழ் மாட்டில் இந்த பட்ரோஸ்லாம் இருக்கும்ல கலர் கலராக, அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்தார் குமார். சரின்னு சொல்லிட்டு அந்த பூவை பக்கமே நான் போகலை. இந்த அல்வா மட்டும்தான் எடுத்தேன். சரி ஏன்னா வீட்டில் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன்லாம் வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளானில் இங்கே வந்ததே. ஸ்வீட்டில் இங்கே எதுவுமே வாங்கக்கூடாது, தீபாவளிக்கு வீட்லேயே வந்து ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் வெளியே வந்தால் பெருமாள் பூக்கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஸ்வீட் கடை இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெல்லையிலால ஸ்வீட்ஸு. அதை பார்த்தோன்னே குமார் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஸ்வீட்டு எல்லாமே இருந்தது. அப்பா டேஸ்டிங்க்கு ஒன்று மைசூர் பாக் கொடுத்தாங்க பாருங்கள். அப்பா செம்மையான டேஸ்ட்டு. எனக்கு வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிச்சு. நம்ம ஊரையே வந்து நம்ம மிஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரிலாம் கடையெல்லாம் இருந்தது அப்படின்னா எல்லா ஸ்வீட்டுமே சூப்பராக இருந்தது. அப்புறமா மிக்சரு முறுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு அதுதான் வேணும். நம்ம ஊர் மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கிது. இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இங்கே இருக்கிறதே இல்லை. ஒன்று வாங்கினோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஸ்மெல்லு ஒரு மாதிரி திட்டுவாடை அடிக்குது, கடுக்கு முடுக்குன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது நம்ம ஊர் மாதிரிலாம். அப்பா இது இங்கே வாங்கினது வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. சூப்பராக இருந்தது எல்லாமே. கொஞ்சம் காசு வந்து அதிகம்தான், இருந்தாலும் வந்து சூப்பராக இருந்தது டேஸ்ட். எல்லாமே ஸ்வீட்டு தான் நான் சொல்லவே வேண்டாம். எல்லா ஸ்வீட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் செலக்டிவாக எடுத்தோம். எங்கே பட்டாசு தான் வாங்க வந்தோம். பட்டாசு தான் இங்கே விற்க மாட்டாங்க, லீகலாக வந்து அலௌடு இல்லையாமா தெரியல. ஆனால் நான் அபுதாபியில் வாங்கியிருக்கேன். என்னன்னு தெரியல பார்ப்போம். மெயினாக வந்தது பட்டாசுக்காக தான் வந்தோம். சரி ஸ்வீட்ஸு இதெல்லாம் வாங்கியாச்சுல. ஆமாம். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் எடுத்தது. மாலை தான் வாங்கலை. அதனால் சரி வீட்லேயே இந்த சாமந்தி பூலாம் இருந்ததுனால கொஞ்சம் தூரமாக வந்து சும்மா லைட்டாக அப்படியே கோப்போம். ரொம்ப நெருக்கமாக கோத்தா பூ வந்து எங்கள் காசு அதிகம். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கோத்து சும்மா டெக்கார் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் பண்ண மாட்டோம்.
பண்ணணும்னு தோணுச்சு. சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தா அப்போ கரெக்டாக சரின்னு சொல்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் இருந்த லைட்டே வந்து வச்சுட்டேன். குமார் வந்து லைட்டு வாங்கிட்டு வர போயிருந்தார். அந்த சமயத்தில் வெளியே போய் நான் பார்த்துட்டு வரேன், பூவு இந்த லைட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் குமார் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து ஃபைனலாக தேடி பிடிச்சி அலைஞ்சி 2 மணி நேரம் அலைஞ்சி இழிஞ்சி எப்படியோ ஒன்று வாங்கிட்டேன். எங்கெங்கேயோ கேட்டது, எங்கெங்கேயோ கேட்டேன். கட்சியில் பார்த்து பில்டிங் கீழே விற்றுருக்காங்க, நமக்கு தெரியல. இது 5 கிராம். அது 5 கிராம்ஸ் தான். இது சும்மா இந்த மாதிரி கம்மி மொத்தமாக தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். இது இந்த எப்படி அப்புறம் தான் இந்த பூண்டு வெடின்றாங்க, கீழே போட்டு வடிக்கிறது, அது ஒன்று வாங்கினேன். இதெல்லாமே வந்து பாப்பாக்காக இருக்கிறாங்க. இப்போ கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. சங்கு சக்கரம் சர்பானெல்லாம் இருக்குது, ஆனால் பாப்பா சின்ன பாப்பான்றதுனால வீட்டுக்குள்ளே வைக்க முடியாததுனால வாங்க. இது நம்ம ஊர் மாதிரி வெளியெல்லாம் வச்சு வெடிக்க முடியாது, வீட்டுக்குள்ளே வச்சு வெடிக்கிற வெடி மட்டும்தான். எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த ஃபீலிங்கு. சின்ன வயசில் வந்து அப்பா வந்து வாங்கிட்டு வரும்போது நம்ம ரொம்ப ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படா வாங்கிட்டு வருவாருன்ட்டு. இப்போது என் பொண்ணுக்கு நான் அதை வாங்கி கொடுக்கணும், தீபாவளி காட்டுன்ற ஒரு ஆசையில் 2 மணி நேரம் அலைஞ்சிருக்கேன். நான் அதே ஃபீலிங்கோடு நான் அலைஞ்சிருக்கேன். தீபாவளினா என்ன ஞாபகம் வரும், அதை ஷேர் பண்ணு. தீபாவளினா ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது ரீசன் எப்படி சொல்கிறதுனா, எப்பயுமே அப்பா வந்து சட்டை வாங்கி கொடுக்குறது, பட்டாசு வாங்கி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். ஒரு 8 இயர்ஸாக நான் வந்து இப்போ கல்ஃபில் இருக்கேன், நல்ல நிலைமையில் இருக்கேன். இந்த 8 இயர்ஸாக வந்து ஒரு நாள் கூட தீபாவளி நான் கொண்டாடினதில்லை ஃபேமிலியோடு. அப்படி நினச்சாலும் அப்பா கூட செலிப்ரேட் பண்ண முடியாது. அந்த ஒரு ஃபீலிங் ரொம்ப எனக்கு இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்றுலேருந்து எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தோன்னா மார்னிங் எந்திரிப்போம், தலைக்கு எண்ணெய் வைப்போம், பெருசாக பட்டாசு அடிக்க மாட்டோம். குளிச்சுட்டு காலையில் டிஃபன் வீட்டில் தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பசங்க வீட்டில் ஏதாவது ஆஜராகும், அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பட்டாசு ஊசி பட்டாசு ஒரு வெடியை வச்சுட்டு சுற்ற ஆரம்பிப்போம். சின்ன வயசுல ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கும்போது தாபாவுக்கு போவோம். சேலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தாபாவுக்கு என்னென்னு தெரியும். தாபாவுக்கு போயிட்டு நல்லாச்சு மட்டனு அது வாத்து கோழி எல்லாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வருவோம். சாயந்தரமும் வெளியே தான் சாப்பிடுவோம். அவ்வளோதான், அன்றைக்கி டே முடிஞ்சிடும். பட்டாசு அதிகமாக அடிக்க மாட்டோம், எல்லாம் சுற்றுவோம், அவ்வளோதான். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். சின்ன வயசுலலாம் அதெல்லாம் பெரிய ஸ்டோரி இருக்குது, சொன்னால் டைம் பத்தாது. இதெல்லாம் எப்படி அடம் பிடிச்சி வாங்குவேன் பட்டாசு ட்ரெஸ் எல்லாம் எப்படி அடம் பிடிச்சி வாங்குவியா, இல்லை அவங்களே வாங்கி கொடுப்பாங்க? ஏன்னா பட்டாசு அடம் பிடிச்சதோட ட்ரெஸ்ஸுக்கு தான் அடம் பிடிப்பேன் நான். என்னென்னா எனக்கு வந்து டிசம்பரில் பர்த்டே வரும். அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று உன்னோட பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோ, இல்லைன்னா தீபாவளிக்கு எடுத்துக்கோ அப்படின்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், தீபாவளிக்கு எடுத்துக்கணுங்க எனக்கு அதே போதும் அப்படின்ட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்பா வாங்கி கொடுத்துருவான்னு எனக்கு தெரியும். எங்கள் அண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் ட்ரெஸ், இல்லைன்னா அவன் அடம் பிடிக்க மாட்டான். நான் அப்படி கிடையாது. தீபாவளிக்கு அடம் பிடிச்சி வாங்கிடுவேன்னா வாங்கி கொடுத்துருவாரா, பர்த்டேக்கும் விட மாட்டேன், அதே மாதிரி அடம் பிடிப்பேன் நான். அப்புறம் சின்ன வயசுலலாம் பட்டாசு அடிப்பேன், பெருசாக அடிக்க மாட்டேன், சின்ன சின்னதாக வெடிப்பேன். ஓரளவு குறிப்பிட்ட ஏஜுக்கு போனாலும் என்ன ஆச்சுன்னா பட்டாசுக்கு உண்டான காசு வாங்கிடுவேன். காசை வாங்கிட்டு நான் செலவு பண்ணுவேன், இல்லைன்னா துணி எடுத்துப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். சரி சூப்பர். அப்படியே அடைஞ்சு பிரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. சரி சும்மா டெக்கர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா, அந்த நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு. இது என்னது லைட்டு பால்கனியில் கட்டி தொங்க விடுவோம். சரி. நானும் குமாருமே வந்து இதான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். அவருமே வந்து இங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ணது கிடையாது, நானுமே இங்கே பண்ணது கிடையாது. ஒரு 2 வருஷமே வந்து நான் ஊரில் தான் இருந்தேன். இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே வந்து எனக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. வந்து நம்ம ஊர் மாதிரி இங்கே கீழே வந்து பட்டாசு வெடிக்கலாம் விட மாட்டாங்க. போலீஸ் வந்து அன்றைக்கி ரவுண்ட்ஸ்லேயே இருந்தாங்க, நிறைய போலீஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ண முடியாது. காமனாக ஒரு பிளேஸ், துபாயிலலாம் வந்து காமனாக ஒரு பிளேஸ் கொடுக்குறாங்க, அங்கெல்லாம் வந்து வெடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து எல்லோரும் அப்படி அப்படியே அவங்க பில்டிங் கீழே, அப்புறம் பால்கனியில், வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய வெடிலாம் எதுவும் நாங்கள் வாங்கலை, சின்னதாக மட்டும் பாப்பாக்காக சரின்னு சொல்லிட்டு வாங்கி அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. பாப்பாவெல்லாம் வச்சு அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இந்த மாதிரிலாம் வந்து வெடித்தது. இதுதான் எங்களுக்கு தீபாவளி கல்ஃபில் உள்ளவங்களுக்கு. ஆமாம், வேறு வழி இல்லை, இப்படி தான் கொண்டாடி ஆகணும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறவங்கலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை, ஒரு 8 வருஷமாக இப்படி தான் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் கல்ஃபில். இங்கே தான் பட்டாசு வெடிக்கணும். ஸோ அதனால் நம்ம கல்ஃபில் இருக்கிறது எப்படி தெரியுமா, எந்த ஒரு ஃபீலிங்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமு, ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் டைம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். அந்த டைம் தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் நமக்கு, சரி நம்ம ஊரில் இல்லையே அப்படின்ற மாதிரி. எல்லார் வீட்லேயும் வந்து லைட்டு, சீரியல் லைட்டு தான் தெரியுதா தெரியல உங்களுக்கு கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இப்போன்னு பார்த்து இந்த பார்க் வேறு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஃபுல்லாக லைட் தெரியும், சூப்பராக இருக்கும். பார்க்கில் வந்து கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு, ஸோ அதனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணியாச்சு, பட்டாசுலாம் இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் குண்டு வெடி. வெடி வெடி வெடி. எங்க இன்னொரு டைம் வெடி தெரியலப்பா, தெரியல. இந்த பாப்பாக்கு கொடு. பாப்பா தூங்கி எந்திரிச்சிட்டா. இல்லடா, இதோ இல்லடா மாமி மண்ணு இருக்கும் போல. மண்ணு இல்ல, கல்லு, கல்லு. தமிழ் மத்தாப்பு இது தமிழ் மத்தாப்பு. கம்பி மத்தாப்பு, குட்டி குட்டி கம்பி மத்தாப்பு. நம்ம ஊர்ல எவ்வளவு பெருசு இருக்கும், இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்கு. இது என்னது, இது ஊதுபத்தி மாதிரி இருக்கு. ஐயா இந்த புடி புடி புடி. ஆனால் நாங்கள் பட்டாசு வெடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கவுங்க இடத்துல வச்சு போலீஸும் வந்து சேஃபாக வெடிங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரி எல்லாரும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் டம்மு 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 டம்முன்னு வெளியே வந்து பட்டாசு சவுண்டே தான் ஃபுல்லாக. ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளோட ஒரு இதுவும் இங்கே மதித்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க அப்படிங்கும்போது சூப்பராக இருந்தது. நாங்கள் தான் கீழே போய் வெடிக்கலை, ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறோம், இது வந்து லீகலா இல்லீகலான்னு சொல்லி தெரியல. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டே தான் சின்ன வெடியாக தான் வாங்கணும், பெருசாக எதுவும் வாங்கலை. நம்ம நேரம் ஏதாவது போலீஸ் பார்த்து ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஏதோ ஃபைன் போட்டாங்க, பிடிச்சிட்டுலாம் போக மாட்டாங்க, ஃபைன் போட்டாங்கன்னா வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். எல்லோரும் எப்படி வெடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அபுதாபியில் இருக்கும்போது வெடித்தாங்க, எல்லோரும் வெடித்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். அதனால் தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெடியாகவே அன்றைக்கி வெடிச்சாச்சு. அன்றைக்கி வந்து 2 பேரோட ஃபேமிலியை தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். ஊரில் இருந்திருந்தால் என்ன ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே கனெக்டட் வித் மீ. பாய்.